காட்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். காஞ்சி மாமுனிவரின் பக்தர்கள் ஏராளம் பேர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஒருமுறை காஞ்சி மடத்தினுடைய பக்தரான சிவராமமூர்த்தியும் அவருடைய மகன் சுந்தரமூர்த்தியும் காஞ்சி மடத்திற்கு வருகிறார்கள். 2 பேருமே ரொம்ப அற்புதமான ஓவியர்கள். ஒரு 100கணக்கான மகா பெரியவருடைய படத்தை எல்லாம் வரைந்து, நிறைய தெய்வீக ரீதியான படங்களை எல்லாம் வரைந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து யாரிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காமகோடி பீடத்தினுடைய எல்லா இடங்களிலுமே இதை வழங்கலாமா என்பதாக நினைத்து கொண்டு காஞ்சிபுரம் வருகிறார்கள். காஞ்சிபுரத்திலே மகா பெரியவர் இருக்கிறார். காஞ்சிபுரத்திலே பெரியவாடத்திலே வந்து இது மாதிரி பெரியவா சார்ந்த படங்கள் நிறைய வரைந்திருக்கிறேன் பெரியவா என்று சொன்ன உடனே பெரியவா அதை பார்த்துவிட்டு அப்படியா என்று கேட்டுவிட்டு உள்ளே சென்று விடுகிறார். நம்முடைய ஓய்வுக்கு சென்று விடுகிறார். ஓய்வுக்கு சென்ற ஐயோ பெரியவாடத்திலே கேட்டோம், எங்கே வைப்பது என்று சொல்லாமல் போய்விட்டாரே என்று மனதளவிலே அந்த சிவராமூர்த்தியும் சுந்தராமூர்த்தியும் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது அப்போது அங்கே ஒரு பெண்மணி வருகிறாள். வந்து சீக்கிரமா பெரியவாட்ட காமிச்சிட்டு கிளம்புங்கோ, நாங்கள்லாம் தரிசனம் பண்ணணும் இல்லையா என்று கொஞ்சம் கடுகடுத்த குரலில் சொல்லுகிறார். நீங்க பெரியவாட்ட சொன்னேன், அவர் பெரியவா என்ன ஞாபகமா வச்சுக்க போறார், ஏதோ வந்தார் பார்த்தார் உள்ள போயிட்டார், அவ்வளவுதான், நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புங்கோ என்று சொல்லுகிற விதமாக அந்த பெண்மணி சொல்லுகிறார். கொஞ்ச நேரம் ஆகிறது. காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதி திடீரென்று தன்னுடைய இடத்திலிருந்து வெளியே வருகிறார். வெளியே வந்த உடனே அங்கே வந்து அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். முதல் வரிசையில் இருக்கிறதையெல்லாம் விட்டுவிட்டு ஓரமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு வயதான அம்மையாரை அழைக்கிறார், கூப்பிடுகிறார். கூப்பிட்டு விட்டு, நீ வெற்றிலை கழியை சார்ந்த பெண் தானே? உங்க அப்பா உங்க ஊர்ல உள்ளவா எல்லாரும் சிங்கேரி மடத்தை சார்ந்தவா, உங்க அப்பா மட்டும்தான் காஞ்சி மடத்தினுடைய விசுவாசி, நல்லா இருக்கியா, உங்க ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்ட உடனே, அது மட்டுமல்ல நீ 5 வயசா இருக்கும்போது உங்க அப்பா கையை பிடிச்சுண்டு நீ மடத்துக்கு வந்த என்கிற தகவலை எல்லாம் சொல்லிவிட்டு உங்க குடும்பம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கேட்ட உடனே பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அம்மையாருக்கு அப்படியே சுருக்கென்று ஆகிவிட்டது. பெரியவாளுக்கு வந்தார் பார்த்தார், ஞாபக சக்தி இருக்குமா, ஏதோ பார்த்துட்டு போவார் என்று சொன்ன பெண்மணிக்கு அந்த பதில் சொல்லுகிற விதமாக பெரியவா அந்த பெண்மணியை பார்த்து, நீ எப்படி இருக்கிறாய், நன்று, இந்த ஊர் தானே, நீ மடத்து சிஷ்யர் என்றெல்லாம் சொல்லி அந்த பெண்மணி இடத்திலே சொன்னதை பார்த்தபோது அந்த பெண்மணிக்கு சுருக்கென்று ஆகிவிட்டதாம். அதற்கு பிற்பாடு பெரியவா அங்கு வருகை தந்த சிவராமூர்த்தியும் சுந்தராமூர்த்தி இடத்திலே சொல்லி இந்த ஓவியங்களை எல்லாம் காலடி கீர்த்தி ஸ்தம்பத்திலே இருக்கிற இடத்திலே போய் இந்த ஓவியங்களை ஜெயேந்திர சரஸ்வாமி இடத்திலே ஆசீர்வாதம் வாங்கி சொல்லி கொண்டு போய் அங்கே கொண்டு வை என்று அவர் கேட்டபோது ஏதோ கேட்காத மாதிரி போய்விட்டார் நினைத்து கொண்டிருந்த பெருமக்களுக்கு அந்த இடத்திலே போய் இந்த ஓவியங்களை எல்லாம் கொண்டு வை என்று சொன்ன செய்தி பெரியவா எப்போதுமே சின்ன வயதில் இருந்தாலும் சரி கடைசி காலகட்டம் வரைக்கும் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருப்பார். யாராவது ஊர்லேருந்து வந்து, நீ சுந்தராமூர்த்தியோட பையன் தானே, உங்க அப்பா எப்படி இருக்கார் என்று அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் விசாரித்து, உங்க ஊர்ல ஒரு கோசாலை இருக்குமே, அது இன்னும் நடத்தின்னு இருக்காளா என்று வருகிற இடத்தெல்லாம் பெரியவா அந்த காலம் எப்பொழுதோ யாத்திரை போனதை ஞாபகப்படுத்தி கொண்டு வந்தவரிடத்திலே அதை விசாரிக்கிற ஒரு ஆற்றல், ஒரு ஞாபக சக்தியினுடைய பிம்பமாக பெரியவா இன்றைக்கல்ல அந்த காலத்திலும் இன்றைக்கும் நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறார்
என்பதை நினைத்து பார்க்கிற போது சந்தோஷமாக இருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.